வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை ஊமச்சி குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஒரு 2 1/2 சென்ட் இடத்துல 17.5க்கு 50ன்ற உள்கட்டுமானத்துல இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்குங்க. இடம் வந்து 2 1/2 சென்ட்டு. உள்கட்டுமானம்னு பார்க்குறப்ப, அந்த சைடில் வந்து 1 1/2 அடி 1 1/2 அடி, பின்னாடி 2 அடி இந்த மாதிரி சுற்றில இண்டிபெண்டண்டாக கட்டினதுனால உள்கூடு மட்டும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 800 சதுரடி உள்கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. தெற்கு பார்த்த வீடு அமைஞ்சிருக்குது. ஒரு 58 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க, நெகோசபிள்ங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 23 அடி ரோடு வருது. ரோடுக்கான பாதையெல்லாம் விட்டுருக்காங்க. அந்த பக்கம் தார் ரோடு வந்துருச்சு. இங்கே மட்டும் இந்த தார் ரோடு வர வேண்டியது இருக்குது, போட்டுருவாங்க. சுற்றி வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக இருக்குங்க. உம்மச்சிக்குளம்ன்றப்ப இந்த 4-வே ட்ராக்லேருந்து ஒரு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸுங்க. ஒரு இடையில ஃப்ளாட் மட்டும்தான். அந்த ஃப்ளாட்டு கம்ப்ளீட் ஆச்சுன்னா 100 மீட்டரில் இந்த வீட்டுக்கு வந்துடலாங்க. அப்படியே பாருங்கள், வீடு ஒண்டர்ஃபுல்லான வீடுங்க. விலை வந்து நெகோசபிள்ங்க, பேசிக்கலாம். 58 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஆனால் விலை வந்து பேசிக்கலாம், பேசி நம்ம சரி பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரவங்க தரப்பில் சொல்கிறாங்க. வீடு அருமையாக இருக்குது. உள்ளே போய் பார்த்துருவோம் வாங்க. இந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்த்துருவோம். ஏரியாவும் அடுத்த பக்கத்து வீட்லலாம் ஃபுல்லாக ஆளுங்க குடியேறிட்டாங்க. வீடு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. இந்த மாதிரி கிரில் கேட்டு ஓப்பன் பண்ணி இப்படி உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி பைக்கை பார்க் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு ஏரியா. ஸ்டெப்ஸ் எல்லாம் வெளியிலேயே வந்துடுது. வாஷிங் மிஷின் பர்பஸுக்கு இந்த இடம் கொடுத்துருக்குறாங்க. இந்த குழாயெல்லாம் இருக்குது. பவர் சப்ளை இந்த இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே கிரானைட்டில் போட்டிருக்காங்க. பாருங்க, முன்னாடி இந்த மாதிரி அமைப்பாக இருக்குது. சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்ஸும் அழகாக இருக்குது. பாருங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி படிக்கட்டுகள்லாம் நல்ல அமைப்பாக அமைஞ்சிருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி வருதுங்க. நல்ல அகலமான படிக்கட்டுகளாக இருக்கு. சேஃப்டி கிரில் அப்படி திறந்தோம்னா உள்ள அப்படியே தேக்கு மர டோர் அருமையாக பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஒரு 14.5க்கு 14.5ங்க. 14.5க்கு 14.5. இந்த ஹாலு நல்ல பெரிய ஹாலுங்க. ஜான்லியர் லேம்ப்பு நல்லா அருமையாக இருக்கு. டூ பிஹெச்கே வீடுங்க. இந்த பெட்ரூம் பாருங்க, ஒரு 110 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமு. வெளியில் இந்த மாதிரி ஜன்னல் வந்துடுது. அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம். இதெல்லாம் இந்த இதுங்க உட் ஒர்க்குக்காக கொண்டு வந்தது. எக்ஸஸாக இருக்கு, வச்சிருக்காங்க, எடுத்துருவாங்க. தெரியுதுங்களா? எடுத்துருவாங்க. என்னமோ மறைச்சிருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த இது பாருங்க, இது வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. இந்த உட்டெல்லாம் இந்த இதெல்லாம் எடுத்துருவாங்க. கிச்சன் ஓப்பன் கிச்சன். கிச்சன் மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்குது. கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அந்த செல்ஃப் எல்லாம் பாருங்கள், நல்ல அகலமான செல்ஃபாக கொடுத்துருக்குறாங்க. லாப்ட் கபோர்டு, அந்த செல்ஃப் கபோர்டு எல்லாம் நல்லா இருக்கு. பால் சீலிங்லாம் எல்லா இடத்துலையும் மிரட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. தெரியுதுங்களா? இந்த பக்கம் பாருங்க, அப்படியே கோல்டு வித் பிங்க் கலர்ல செவுத்துல அருமையா பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பட்டி பாத்தீங்களா, அழகா இருக்கு. அப்படி நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லா இருக்குங்க. இது ஸ்ட்ரக்சர் பட்டி நல்லா இருக்கு. நல்ல பெரிய ஹாலு. அப்படி இங்கே வந்தோம்னா இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 2
2 4 6 8 10 12 13 8க்கு 13ங்க. 8க்கு 13. பின்னாடி 2 அடி இண்டிபெண்டன்ட் வில்லா. பார்க்குறப்ப இப்படி தெரியுது விசனிங்லாம். பின்னாடி எல்லாமே ஃப்ளாட்டு தான். ஃப்ளாட்டு வீடுகள். இந்தாங்கிட்ட ஒரு வீடு தெரியுதுங்களா? நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்டாச்சிங் லெட்டின் அண்ட் பாத்ரூம். இந்தியன் டாய்லெட் வந்து இங்கே ஒரு டாய்லெட் வெஸ்டர்ன், ஒரு டாய்லெட் இந்தியன். இந்த செல்ஃப் எல்லாம் பாருங்க, நல்லா ஸ்பேசியஸா பெருசா இருக்கு. அகலமான செல்ஃப் இருக்காங்க. லாஃப்ட் கபோர்டு, செல்ஃப் கபோர்டு அந்த மாதிரி வருது. அப்படியே வாங்க மாடியை போய் பார்க்குறோம். மாடி வந்து மொட்டை மாடி. ஏரியா பாருங்க, நல்லா இருக்குங்களா? அப்படி எங்க பார்த்தாலும் பச்சை பசேர்னு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அதாங்க நம்ம மதுரைன்றது. எப்படி பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நல்லா பசுமையா இருக்குங்க. பாருங்க எப்படி பசுமையா இருக்குன்னு பாருங்க. எங்கிட்டு பார்த்தாலும் பசுமையா தெரியுதா? பாத்தீங்களா? பின்னாடி எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி பாருங்க, அப்படியே ஒண்டர்ஃபுல்லா அப்படியே பசேர்னு இருக்கும் பாருங்களேன். தெரியுதுங்களா? கிரீனிஷா இருக்குங்க. இங்க பாருங்க, இங்கெல்லாம் பச்சையா இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் பாருங்களேன். கொஞ்சம் தூரம் தாங்க, இங்க இருந்து 4 வீலர் கொஞ்சம் தூரம் தான். நேர்ல வந்து பாத்தீங்கன்னா வீட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க நிக்கிற இந்த வீடு வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த வீட்டில் டேங்க் எல்லாம் 1000 லிட்டர் கெபபிலிட்டி டேங்க், பெரிய டேங்காக வச்சுட்டாங்க. ஆமாம், தண்ணி நல்ல ஈல்டு. அதே மாதிரி தண்ணி உப்பு தண்ணி கிடையாதுங்க, நல்ல தண்ணி, கிரவுண்ட் வாட்ரு நல்ல தண்ணியாக இருக்கும். சுற்றி வர வீடுகள் நிறைஞ்ச பகுதியாகவும் சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பகுதியாக இருக்குது. சரிங்களா? பாருங்க, மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.